ஸோ வணக்கம் மகளே, இன்றைக்கி நம்ம குட் பேட் அக்லி படம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உண்மையில படம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் கூஸ் பம்ப்ஸ் இல்லைங்க, கூஸ் பம்ப்ஸில் தாங்க படமே இருக்குது. அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்தர். ஸோ படம் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் போய் பார்க்கலாம். உண்மையில பக்காவான ஒரு கூஸ் பம்ப்ஸ் மெட்டீரியலு. ஸோ அஜித்தை வந்து இப்படிலாம் பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இது ஒரு செம ட்ரீட்டுங்க. உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு படம் ஓடுது அப்படின்னா 3 மணி நேரமே கூஸ் பம்ப்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் முடிகிற வரைக்கும் கூஸ் பம்ப் சீன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா படம் முடிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க சொல்ல முடியும். அதுக்கு மேலே சீனே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த சீன் எடுத்தாலும் அதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காருங்க. உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. உண்மையில படம் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ மஸ்ட் வாட்சிங்க. ஒரு தலை ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி லாஜிக்லாம் பெருசாக அந்த படத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ இந்த பார்த்துட்டு வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க படம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, இதில் அது சரியில்லை, அதில் இது சரியில்லை, இதில் அது சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் படம் வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேன் பை மெட்டீரியல், அவ்வளோதாங்க. ஸோ படம் போய் பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், செமையாக இருக்குங்க.